சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. விஜய் அதிரடி கைதா, நீதிமன்றத்துடைய திடீர் உத்தரவு, விஜய் மீது நடவடிக்கை எடுக்க சொன்ன ஹைகோர்ட். இதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான நடவடிக்கை விஜய் மீது பாய போகிறது, இதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கறதுக்கு முன்னாடி இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 27ஆம் தேதி அன்று கரூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது குறிப்பாக 41 பேருக்கு மேல் பார்த்தீங்கன்னா உயிரிழந்தார்கள். அது உங்கள் அனைவருக்கும் தெரியும் எப்படிலாம் உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அங்கே போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டும், அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா உரியவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கல, அதனால் மயங்கி விழுந்தாங்க, காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் கடிதத்திலே பார்த்தீங்கன்னா 3 மணி டு நைட்டு இரவு 10 மணி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு புகாராக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு விஜய் அவர்கள் கைது செய்வார்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. குறிப்பாக நம்ம குஷி ஆனந்த் அவர்களையும் நிர்மல் அவர்கள், அதாவது நிர்மல்குமார் அவர்களையும் பார்த்தீங்கன்னா கைது செய்து, அதாவது தனிப்படை அமைத்து கைது செய்ய சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 4-5 நாட்களாக பார்த்தீங்கன்னா அவர்கள் தலைமறைவாக தான் இருக்கிறார்கள். அவர்கள் தனிப்படையை அமைச்சு பார்த்தீங்கன்னா அவங்க தேடிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கட்சிகள் விஜய் எதற்கு இன்னும் கைது செய்யாமல் இருக்கீங்க, விஜய் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் எதுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது போல் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு நீதிமன்றத்திலேருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு. அதாவது கரூர் துயரம் சம்பவத்தால் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இதனால் அவர் பிரச்சாரத்திற்கு சென்ற வாகனத்தையும் பறிமுதல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளும் கட்சி தீவிரம் காட்டி வருகிறது. அதாவது அவருடைய பிரச்சார வாகனத்தை எப்படியாவது முடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் மீது வழக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி தீவிரம் காட்டி வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு நீதிமன்றத்துடைய உத்தரவு என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் விஜய் அவர்கள் அவர் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, அதாவது பாதிக்கு பாதி அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக விஜய் அவர்கள் பர்மிஷன் கேட்ட இடத்துல தான் அவர் பிரச்சாரத்தை செஞ்சுருக்காரு. 3 to 10 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. போதிய போலீஸ் பாதுகாப்பு, அதாவது குறிப்பாக வெறும் 500 போலீஸ் பாதுகாப்பு தான் கொடுத்துருக்காங்க. மேலும் இன்னும் நிறைய விதமான போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுடைய கருத்தும் அரசியல் எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களாக இருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவரை தண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரும் பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. இதனால் விஜய் அவர்கள் கைது செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பொறுத்துதான் பார்க்க வேண்டும். நீதிமன்றம் என்ன மாதிரியான உத்தரவை பிறப்பிக்க போகிறது, அவர் மீது வழக்கு தொடுகிறதா, இல்லை என்றால் அவரை கைது செய்ய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கைது செய்ய வாய்ப்பு என்பது மிகவும் குறைவாக இருக்குது. ஆனால் வழக்கு எதனா பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.